காய்ச்சல் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி ரைட் சைடு கிட்னி ரொம்ப டேமேஜ் நீங்கிடுச்சு. டெத் ஆகிற ஸ்டேஜ். ஆனால் தேவன் ஒரு 6 நாளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு 1 லட்ச ரூபா எங்கள் ஃபீஸ் வாங்கினாங்க. சூப்பராக ட்ரீட்மெண்ட் பார்த்து கிட்னி வீங்கிற கிட்னி ஆர்டர் புதிதாக்குனாரு, யூரின் இன்ஃபெக்ஷனை சுகமாக்குனாரு. இப்போ முன்னாடி பேச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் இந்த பூமியில் இன்னும் முடியல. அவருடைய தீர்த்தம் என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இருக்குது. நான் ஓடணும். நேற்று முந்தானத்தில் இங்கே வர 100 கிலோமீட்டர் வந்துட்டு ஊட்டிட்டு போகிறேன். அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த நாள் ஊட்டிட்டு போவேன். அப்புறம் இங்கே வந்து இன்றைக்கி வந்துருக்கிறேன். என்ன என்னுடைய பலத்தில் ஆகுமா? பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் தேவன் உதவி செய்து லேசான காரணம். எனக்கு சுகர் வந்துருக்குது. சுகர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரைட் சைடு கிட்னி வீங்கி அவருடைய கிருமியினால இப்போ முன்னாடி உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள பையனா இல்லையா? ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அவர் நேசிக்கிறதால தான் அவங்களையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை போல பிறரையும் நேசின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் எவ்வளோ நல்லவர். இந்த வருஷம் வீட்டு உங்களை சந்தித்தேன். இப்போ கிறிஸ்துமஸ் உங்களை சந்திக்க வச்சிருக்காரு. நான் செத்துதான் என்னோட 3 மாதம் 4 மாதம் ஆயிருக்கும். ஆனால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், அழைக்கப்பட்ட அழைப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். உயிருள்ள நாள் மட்டும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இதனால் சம்பாதிக்க முடியுமா? கை வரும், வேலை வரலன்னு வராது. பொருள் கூட எடுத்துக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்னை இந்தியா ஒலிம்பிக் பிளேயர்லாம் போயிட்டு இந்த வருஷம் நான் 8.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாத என்ன 8.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கோம்னா எவ்வளோ நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. டெல்லியில் போய் விளையாண்டேன், சென்னையில் போய் விளையாண்டேன், ஹரியானாவில் போய் விளையாண்டேன், குஜராத்தில் போய் விளையாண்டேன், ஒரிசாவில் போய் விளையாண்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் விளையாண்டு போட்டு பேசுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆவின் பழம் தொழிற்சாலை வச்சுருக்காரு. நேஷனல் ஹைவேல ஒரு ஆவின் பழம் வச்சுருக்கேன். அந்த கடையில் இருக்கிற வருமானத்தை வச்சும் எனக்கு ஊழியத்தை தாங்க அநேகர் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்க இருக்கிறத வச்சு நான் சுவிசேஷ ஊழியம் தெருக்களில், பஸ் ஸ்டாண்டில், சந்தைகளில், கிராமங்களில், காலேஜில், ஸ்கூலில், காலேஜில் மோட்டிவேஷனாக போய் ஸ்பீச் பண்ணுவேன். அவனுடைய அன்பை எப்படியாவது இருக்கும். ஏதாவது ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லணும்.